அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது சவுதி அரேபியாவிலே உள்ள மக்கா என்ற நகரத்தில் கிபி 570 ஆண்டு பிறந்த முகமது நபி என்று மற்றவர்களால் குறிப்பிடப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முஸ்லிம்களால் புகழ்ந்து பேசப்படுகின்ற அந்த பெருமகனால் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அவர் தன்னுடைய 40வது வயதிலே ஏறக்குறைய கிபி 610வது ஆண்டிலே இந்த உலகத்திற்கு ஒரு கொள்கையை சொன்னார். அந்த கொள்கையைத்தான் இஸ்லாம் என்று உலகம் சொல்கிறது. அவர் சொன்ன கொள்கை என்னவென்று சொன்னால், வணக்கத்திற்கு உரியவன், வழிபாட்டுக்கு உரியவன் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை. இதுதான் முகமது நபி அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே உரத்து சொன்ன இந்த கொள்கை முழக்கம். இந்த ஒரு கடவுள் கொள்கையை அவர் சொல்லும் பொழுது, இது நான் கண்டுபிடித்த ஒரு புதிய கொள்கை இல்லை. உலகத்திலே முதலாக மனித இனம் எப்போது தோன்றியதோ அப்போது முதல் இந்த கொள்கைதான் நடைமுறையிலே இருந்தது. அந்த கொள்கையைத்தான் நான் புதுப்பிக்க வந்திருக்கிறேன் என்றும் நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உலகத்திலே ஆதி மனிதனிலிருந்து நபிகள் நாயகம் வரை உலகில் தோன்றிய எல்லா மகான்களும், எல்லா தீர்க்கதரிசிகளும், எல்லா சீர்திருத்தவாதிகளும் இந்த ஒரு கடவுள் கொள்கையைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றும் நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய அந்த கொள்கை முழக்கத்தின் போது குறிப்பிட்டார்கள். அதே நேரத்தில் ஒரு கடவுள் கொள்கையை சொன்ன நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை கடவுளுடைய தூதர் என்றும் அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். நான் மனிதனாக இருந்தாலும் கடவுளுடைய தூதராக இருக்கிறேன், கடவுளிடமிருந்து செய்தியை பெற்று உங்களுக்கு சொல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாம் என்று நாங்கள் சொல்கிறோமே, முகமது நபி அவர்கள் தன்னை கடவுளுடைய தூதர் என்று சொன்னார். இந்த அகில உலகத்திற்குமே ஒரே ஒரு கடவுள் தான் என்று சொன்னார். இந்த ரெண்டு நம்பிக்கைக்கு பெயர் தான் இஸ்லாம். இந்த நம்பிக்கையை எங்களுடைய இதயத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு நியாயமான நிறைய காரணங்கள் இருக்கின்றன. என்ன காரணங்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் ஒரு கொள்கையை முன்னெடுத்து சொல்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு கொள்கையை உலகத்திலே அறிமுகம் செய்கிறார்களோ, அந்த அறிமுகத்தினால் யாரெல்லாம் புகழ் அடைகிறார்களோ அவர்களெல்லாம் தங்களைத்தான் முன்னிறுத்தக்கூடிய காட்சியை நீங்கள் உலகம் பூரா பார்க்கிறீர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு வித்தியாசமான அதிசய மனிதர். அதிசயம் என்று சொன்னால் அற்புதங்கள் நிகழ்த்துவதை நான் சொல்லவில்லை. அவர் ஒரு கொள்கையை சொல்கிறார். ஒரு கொள்கையை ஒருவர் சொல்வதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்குமோ, என்னென்ன நோக்கங்கள் எல்லாம் இருக்கும் என்று நாம் சந்தேகப்படுவோமோ, அந்த நோக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவே அவருடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து விட்டு செல்கிறார். எப்படி வாழ்கிறார்? ஒரு மனிதன் ஒரு கொள்கையை உலகத்திற்கு சொன்னால் அதன் மூலம் புகழடைய வேண்டும் என்று விரும்புவான். அவனை துதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், எழுந்து மரியாதை செய்ய வேண்டும், காலிலே விழ வேண்டும், கண்ணை மூடிக்கொண்டு எது சொன்னாலும் கேட்க வேண்டும். இப்படித்தான் ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான். புகழ் அதிகமாக அதிகமாக இது மாதிரியான போக்குகளும் மனிதன் அதிகமாகிக் கொண்டே போகும். நபிகள் நாயகம் அவர்கள் ரெண்டு விதமான புகழை அடைந்தார்கள். ஒன்று, கடவுளுடைய தூதர் என்று சொல்லி ஆன்மீகத்தில் ஒரு தலைமை. இரண்டாவது, இந்த கொள்கையின் மூலமாக ஒரு ஆட்சியையும் அவர்கள் நிர்மாணித்து காட்டினார்கள். ஆட்சி தலைமை அவர்களுக்கு வந்தது. 10 ஆண்டு காலம் அசைக்க முடியாத அரபு நாட்டு அதிபராகவும் இருந்தார்கள். 63ஆம் வயதிலே
மதிய 53வது வயதிலே மதீனா நகருக்கு சென்று அங்கே ஆட்சியையும் கைப்பற்றி அரபகத்துக்கு அதிபராகவும் அவர்கள் ஆகிறார்கள். 2 தலைமை அவர்களுக்கு இருந்தது. ஒன்று ஆன்மீக தலைமை, இன்னொன்று அரசியல் தலைமை. 2க்கும் தலைமை தாங்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆணவம், பெருமை, அகம்பாவம் இதெல்லாம் மனிதர்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த மாமனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு புகழுடைய உச்சிக்கு போன அந்த நேரத்திலும் கூட அவருடைய அறிவுரைகளை நாம் கேட்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு போகிறோம். அவர் என்ன சொல்கிறார்? மக்களே, நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள், எல்லை தாண்டி என்னை துதித்து விடாதீர்கள். என்னை புகழ்வதாக இருந்தால் 2 அடைமொழியை தவிர வேறு எந்த அடைமொழியை கொண்டும் புகழாதீர்கள். அது என்ன 2 அடைமொழி? அல்லாஹ்வுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், கடவுளுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், அதான் புகழ்ச்சி. அந்த கடவுளுக்கு எப்போதும் நான் அடிமையாக இருக்க விரும்புகிறேனே தவிர ஆணவம் பிடித்து அடக்குமுறை செய்பவனாக நான் இருக்கவில்லை. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், கடவுளுடைய அடிமை என்று என்னை சொல்லுங்கள், கடவுளுடைய தூதர் என்று சொல்லுங்கள், இதற்கு மேல் என்னை புகழ்ந்து விடாதீர்கள் என்று அந்த மாமனிதர் உலகத்திற்கு பகிரங்கமாக பிரகடனம் செய்கிறார். இது வெறும் வாயிலிருந்து வந்த பிரகடனமா? இல்லை. இந்த பிரகடனத்தை செய்துவிட்டு 23 ஆண்டு காலம் இறை தூதர் என்று அவர் சொல்லிக் கொண்டார். 40வது வயதிலிருந்து அவர் மரணிக்கின்ற 63 வயது வரை இந்த 23 ஆண்டுகளிலும் இந்த சொல்லுக்கு இலக்கணமாக வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். எப்படி வாழ்கிறார்? அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வருவேன், வந்தால் எனக்காக நீங்கள் எழுந்து நிற்காதீர்கள். அவர் சொல்றார், ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துடைய வாத்தியாருக்காக மாணவன் எழுந்து நிற்கவில்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய மரியாதை பறிபோகிவிட்டதாக நினைப்பதை நாம் பார்க்கிறோம். நாமே அந்த வாத்தியாராக இருந்தால் நாமே கூட அதை உணர்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சி தலைமை, ஆன்மீக தலைமை என்றெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்த பிறகு சொல்கிறார்கள், நீங்கள் அமர்ந்திருக்கும் சபைக்கு நான் வந்தால் எனக்காக எழுந்து நிற்கக்கூடாது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகத்தினுடைய ஒரு தோழர், அவருடைய பெயர் முஆத். இந்த முஆத் என்ற தோழர் பல நாடுகளுக்கு வியாபாரத்தின் நிமித்தமாக போய்விட்டு மதீனாவுக்கு வருகிறார், நபிகள் நாயகத்தினுடைய தலைநகரத்திற்கு வருகிறார். அந்த பல நாடுகளிலே அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார். என்ன காட்சி? ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் அந்த நாட்டு மக்கள் காலில் விழுந்து பணியக்கூடிய காட்சியை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவர் நினைத்துக் கொள்கிறார். என்ன நினைத்துக் கொள்கிறார்? யார் யாருடைய காலில் எல்லாம் மக்கள் விழுகிறார்களே, ஒரு பரிசுத்தமான, ஒரு சுத்தமான, அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய காலிலே நாம் விழ வேண்டும், மதீனாவிற்கு சென்றவுடனே முதல் வேளையாக இதை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்துக் கொண்டு நபிகள் நாயகத்திடம் வருகிறார். வந்து இந்த செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படிதான் கூப்பிடுவாங்க நபி தோழர்கள். மன்னரே, தலைவா, இறைவா, கடவுளேன்னு கூப்பிட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பல நாடுகளுக்கு சென்றேன். அந்த நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு மக்கள் சாஷ்டாங்கம் செய்யக்கூடிய, சிரம் பணியக்கூடிய, காலில் விழுந்து கும்பிடக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன். இதற்கு நீங்கள் ரொம்ப தகுதியானவர்கள், உங்கள் காலில் நான் விழப்போகிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதனுடைய காலில் விழுவதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நானும் மனிதன், நீனும் மனிதன். ஒரு மனிதன், மலஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட மனிதன், பசி தாகம் என்ற பலவீனங்களுக்கு சொந்தமான மனிதன், இன்னொரு மனிதனுடைய காலில் இன்னொரு மனிதன் எப்படி விழ முடியும்? மனிதனுடைய உறுப்புகளிலே சிறந்த உறுப்பாக திகழ்கிற தலையை, 6 அறிவும் சேர்ந்து இருக்கிற ஒரு பகுதி தலை, சிந்திக்கிற பகுத்தறிவு அந்த தலையில தான் இருக்குது. தொட்டு அறிகிறதும் தலையில வருது, பார்த்து அறிகிறது அங்குதான் இருக்குது, கேட்டு அறிகிறது, முகர்ந்து அறிகிறது, ருசித்து அறிகிறதுன்னு சொல்றோம். 6 அறிவும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அது தலை தான். மனிதனுக்கு இருக்கிற சிறந்த ஒரு உறுப்பை கொண்டு போய் மனிதனுக்கு இருக்கிற ஒரு தாழ்ந்த உறுப்புல காலில் கொண்டே வைக்க கூடாது, அந்த கிரீடத்தை கீழே போற்றாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது காலில் விழ வந்த மக்களை தடுக்கிறார். கடைசி வரைக்கும் காலில் விழ அனுமதிக்கவே இல்லை. உலகத்தில் வாழ்ந்த தலைவர்கள்ல காலில் விழக்கூடாது என்று சொல்லி அதை கடைசி வரைக்கும் நடைமுறைப்படுத்திட்டு போன ஒரே தலைவர் நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி அவர் சொல்கிறார், கடந்த காலங்களில்
ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு பெரியார்களும் கடவுளை பற்றி பேசிய ஒவ்வொரு ஆன்மீக தலைவர்களும் கடவுளாகவே மாற்றப்பட்ட வரலாற்றை பார்க்கிறார். கடவுளா யார் மாற்றப்படுறான்னு சொன்னா, ஒரு மனிதன் நல்ல ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இறந்துருவான், அவனை கடவுளாக்கிடுவாங்க. இதுதான் உலகத்தில் பல கடவுள்கள் தோன்றுவதற்கான காரணங்களில் ஒரு காரணம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய உருவத்தை, என்னுடைய அந்த தோற்றத்தை நீங்கள் யாரும் வரையக்கூடாது, சிலையாக வடிக்கக்கூடாது, வரையவும் கூடாது, வடிக்கவும் கூடாது. ஏன்? இந்த வரைகிறது வடிக்கிறதுன்னு வந்தா முதல்ல மாற்றி வைக்குவோம், அப்புறம் ஒரு பத்தியை கொளுத்துவோம், அப்புறமேல் ஒரு பூவை எடுத்து மாட்டுவோம், அப்புறமேல் சில கதைகளை நம்மளா கட்டுவோம். இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இல்லாது பொல்லாதெல்லாம் சேர்த்து அவருக்கு புகழை சேர்ப்போம். கடைசியில் அவர் ஒரு கடவுள் ஆகிடுவார். இவர் கடவுளை சொன்ன நபிகள் நாயகம் தன்னைய கடவுளாக்கிற கூடாது என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார், ரொம்ப கவனமா. நீங்க என்னை வரையக்கூடாது, என்னை வடிக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல நபிகள் நாயகத்துக்கு ஒரு சிலை வச்சாங்க. 10 பேருக்கு சிலை வைக்கிறாங்க, அதுல நபிகள் நாயகம் ஒருவர். எதற்கு சிலை வைக்கிறாங்க? இழிவு செய்யறதுக்கு வைக்கல, புகழ் சேர்ப்பதற்கு தான் வைக்கிறாங்க. உலகத்தில் நல்ல சட்டங்களை தந்தவர்கள் 10 பேர். அந்த 10 பேரில் நபிகள் நாயகம் ஒருவர் என்று சொல்லி நல்ல அரசியல் சட்டத்தை வகுத்து தந்த 10 பேரில் ஒருவராக நபிகள் நாயகத்தையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்ல அங்க சிலை வைக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு சிலை வேணும் போராடிட்டு இருக்கிற உலகத்தில் பாக்குறீங்க நீங்க. ஏன் சிலை வச்சீங்கன்னு நாங்கள் எதிர்த்தோம், உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் எதிர்த்தோம், கண்டனம் தெரிவித்தோம். உலக முஸ்லிம்கள் எல்லாம் போராட்டம். இஸ்ரேல் லெபனான்ல ஆரம்பிச்சு, சவுதியில் ஆரம்பிச்சு, காஷ்மீர்ல ஆரம்பிச்சு, ஊபியில் ஆரம்பிச்சு, தமிழகத்தில் வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய சிலை அப்புறப்படுத்துங்கள். சிலை வைத்த பிறகு யார் அதில் பெருமைப்பட வேண்டும், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அது வேண்டாம் என்று அகற்றுவதற்கு நாங்கள் முன் முயற்சித்தோம் என்று சொன்னால் அவர் அப்படி ஒரு அஸ்திவாரத்தை போட்டு போயிட்டார். நபிகள் நாயகம் என்னைய கடவுளாக்கிற கூடாது, ஒரு கொள்கையை சொல்லிட்டுங்க, அவருக்கு அதை சேர்த்துக்கிற விரும்பவே இல்லை. இப்படி ஒரு அப்பள கெட்ட சுத்தமான வாழ்க்கை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் ஒரு தலைவர் வருவார், ஒரு வறண்ட பூமிக்கு வருவார், அன்றைக்கு பார்த்து மழை பெய்யும். இந்த புண்ணியவான் வந்தாரு, மழை பெஞ்சிருச்சுமாங்க. இவர் போற எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சிருக்காது, ஆனால் பெய்த ஊர்ல மட்டும் இப்படி சொல்லுவான், இந்த புண்ணியவான் கால் எடுத்து வச்சாரு, மழை கருணை மழை கொட்டுது அப்படிமா. இப்படி ஏதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் தனக்கு புகழ் சேர்ப்பதற்காகவே பயன்படுத்திக் கொள்வது மனிதனுடைய இயல்பு, தலைவர்களுடைய இயல்பு. அந்த மாதிரி புகழை விரும்பக்கூடியவர்களுடைய இயல்பு. நபிகள் நாயகம் என்ன செய்கிறார் தெரியுமா? புகழ்வதா இருந்தால் அந்த புகழை அவர் பயன்படுத்தி இருக்க முடியும், அதை எட்டி மிதிக்கிறார். எப்படி மிதிக்கிறாரு? அவருக்கு ஒரு ஆண்மகன் பேர் இப்ராஹிம். இந்த ஆண்மகன் தத்தி தவழ்ந்து நடை போடக்கூடிய வயதுல இறந்துடுறாரு. அந்த குழந்தை இறந்துருது. இறந்த தினம் பார்த்து சூரிய கிரகணம். நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள், சீடர்கள் என்று கூட சொல்லக்கூடாது, எல்லாரையும் சீடருமாங்க. ஆன்மீக குருவுக்கு சீடர் தான் இருப்பாங்க, நபிகள் நாயகத்துக்கு மாத்திரம்தான் தோழர்கள். இந்த தோழர்கள்ங்கிற வார்த்தையை பிந்தி கூட மற்றவர்கள் இங்க இருந்தா எடுத்துக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் எல்லாரையும் அஸ்ஹாபு அஸ்ஹாபுன்னு தான் சொல்லுவாங்க, தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள், பார்த்தீர்களா நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்த உடனே வானம் கூட துக்கம் அனுஷ்டிக்குது. சூரிய கிரகணங்கிறது அரிதா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தானே. சந்திர கிரகணமாவது கொஞ்சம் அடிக்கடி நடக்கும், சூரிய கிரகணம் ரொம்ப அரிதா நடக்கும். இன்றைய அறிவியல் யுகத்தில் இதுக்கு காரணம் நமக்கு தெரியுது. அந்த காலத்தில் அப்படி விளங்கல, ஏதோ கடவுளுடைய கோப பார்வை, ஏதோ ஒரு இப்படிதான் உலகத்தில் விளங்கி வச்சிருந்தான். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்த காரணத்தினாலதான் இந்த கிரகணம் ஏற்படுது. மகன் இறந்த சோகத்தை மறந்துட்டு வர்றாரு அவரு. மகன் இறந்தது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அவர் மனிதர் தானே, நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்து இறந்துட்டா எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த மாதிரி அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இருந்தால் அதை ஓரம் கட்டி வச்சுட்டு மக்கள்கிட்ட வர்றாரு, மக்களே இப்படி சொல்லாதீங்க, இதெல்லாம் யாருடைய பிறப்புக்காகவும் ஏற்படாது, யாருடைய மரணத்திற்கும் ஏற்படாது, இதெல்லாம் இயற்கையின் நீதி பிரகாரம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியங்கள். இவர் இறந்து போகாட்டால் இது நடந்திருக்கும்.
என்று சொல்லி இந்த புகழை கூட தனக்கு உரிய சொந்தமாக்கி கொள்ளலாம். இப்படி ஒரு சான்ஸ் ஒருத்தர் கிடைச்சிருச்சுன்னா அப்படிதான் பயன்படுத்துவார். இவர் என்ன செய்யறாருன்னா அந்த சோகத்தை தூக்கி மூலையில வச்சுக்கிட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துடுறார். அப்போ ஒரு கொள்கையை ஒரு கடவுள்னு சொன்னாரு, என்னையும் கடவுள்னு சொல்லாதீங்கன்றாரு. அப்படி சொன்னதுல கடைசி வரைக்கும் உறுதியாக நின்று நிலைநாட்டி விட்டு சென்றார் நபிகள் நாயகம். இவர் தான் அந்த ஓரிரை கொள்கைன்னு சொன்னார். புகழ் என்று நீங்க எந்த வகையில் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, புகழுக்கு அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேர் வர விரும்பவே மாட்டார். அவர் வாட்டுக்கு போயிட்டு இருப்பார். எனக்கு முன்னே 2 பேர் வராதீர்கள், எனக்கு பின்னே 2 பேர் வராதீர்கள், இப்படி சொல்லக்கூடிய ஒரு தலைவர். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் அடிக்கடி போர்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிற காலம். நபிகள் நாயகத்துக்கு சுத்தி எதிரிகள். ஒரு சலசலப்பு சத்தம் கேட்குது. ஏதோ குதிரைப்பட வர்ற மாதிரி, ஏதோ ஊரையே தாக்க வர்ற மாதிரியான ஒரு அறிகுறி இருக்குது. ஊர் மக்கள் எல்லாம் வெளியே ஒடியாண்டாங்க. என்னவோ ஏதோ யாரோ தாக்க வர்றான் போல இருக்கு அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்த்தா நபிகள் நாயகத்தை காணோம். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அவர் வீட்டில் படுத்து கிடக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடப்பு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் எந்த பக்கம் இருந்து அந்த சத்தம் வருதோ அங்க இருந்து நபிகள் நாயகம் தனியா வர்றாரு. போங்க, பயம் இல்லை, நான் பார்த்துட்டு வந்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த படையும் வரல. அப்ப எல்லாருக்கும் முதல்ல சத்தம் கேட்டோன்னு இவர் எந்திரிச்சு இவர் குதிரையில ஏறி அமர்ந்து இவர் ஓடி போய் வெகு தொலைவு போய் பார்த்து விட்டு, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, லம் துராவு பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் முதல் ஓடுறார். ஆள் அனுப்பி பார்க்கல. இப்படியான ஒரு அற்புதமான அதிசயமான தலைவராக வாழ்ந்தார். அதே மாதிரி பொதுவாக அந்த புகழ்ந்து வச்சு பார்த்தாலும் அந்த உரைகளிலே அவரை வந்து நம்ம குறை சொல்ல முடியல. அடுத்து இந்த மாதிரி ஒருத்தன் கொள்கையை சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கும், சம்பாதிக்கிறது. எந்த அரசியல்வாதியை வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஆன்மீகவாதியை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் எல்லாம் அந்த ஆன்மீகத்தை சொல்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தார்களோ அதை விட மேல இருப்பாங்க ஆன்மீகத்தை சொன்ன பிறகு. அரசியல்வாதி எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த அரசியல்வாதியா ஆகிறதுக்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்தார்களோ, காசுல சொல்றேன், வசதியில, அரசியல்வாதி ஆன பிறகு அதிகமான வசதியை பெற்றிருப்பாங்க. அப்போ ஒரு மனிதன் ஒரு கொள்கையை எடுத்து சொல்வது வந்து ஒன்னு புகழுக்கு சொல்லுவான், இவர்கிட்ட அதை காணவே முடியல. அடுத்தது பணத்துக்கு சொல்லுவான், இவர் என்ன சம்பாதிச்சாரு, இப்படி ஒரு கொள்கையை சொன்னதன் மூலமாக இவர் அடைந்த வசதிகள் என்ன, சேர்த்து வச்சுட்டு போன சொத்துக்கள் எவ்வளவு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்மளை அறியாமலே நம்ம கண்கள்ல கண்ணீர் வழியாம இருக்காது. யார் படிச்சாலும் அந்த மனிதருடைய வரலாற்றை யார் படிச்சாலும் இப்படி ஒரு மனிதனுக்கு வாழ முடியுமா, இப்படியுமா வாழ்ந்திருக்கிறாரு என்று நினைக்கக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற சுத்தமான வாழ்க்கை. எப்படி வாழ்க்கை? அவர் 40வது வயதிலாம் கடவுளுடைய தூதர்னு சொல்றார். சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற நிலையில் இல்லை, பெரும் கோடீஸ்வரர். 40வது வயதுல கடவுளின் தூதர் என்றவர் சொன்னார, அந்த நேரத்தில் அந்த ஊருலேயே நல்ல வசதியானவர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் தான். வியாபாரம் செய்து நிறைய பொருள் சேர்த்து வசதியான மனைவி வேற, அவர்களுடைய சொத்து சேர்ந்து பெரிய செல்வந்தரா இருக்கிறார். மதீனாவுல மக்காவுல அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம். அப்ப பொருளாதாரத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. இப்படி வசதியான குடும்பத்தில் வசதியான நிலையில இருந்து விட்டு கடவுளுடைய தூதர்னு சொன்னார். சொன்னதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்தார், கொஞ்சம் கொஞ்சமா அழித்தார், கொஞ்சம் கொஞ்சமா வாரி வாரி வழங்கி முடிச்சார். கடைசியில அணிந்திருக்கிற ஆடையோடு ஊரிலிருந்து விரட்டப்பட்டார். 13 ஆண்டு காலம் சொந்த ஊர்ல இந்த கொள்கையை சொல்லி இதற்காக வேண்டி இருந்த சொத்து பத்தை எல்லாம் அழிச்சிட்டு கடைசியில வீடு வாசலையாவது காப்பாத்திக்கிற முடியுமான்னா அதுவும் முடியாம அவரை அணிந்திருக்கிற ஆடையோடு கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க. தப்பிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு வெறுங்கையோட ஒரு ஊர்ல போய் நுழைகிறார். அகதியாக மதீனாவுக்கு அகதியா போறார். அகதியாக போனவருடைய வாழ்க்கையில பாருங்க, இவருடைய நடத்தை, நேர்மை, ஒழுக்கம், பண்பாடெல்லாம் அந்த மக்களை ஈர்க்குது. அந்த மக்கள் அவருக்கு பின்னாடி அணிதிரள்றாங்க. கொஞ்ச நாள்லயே ஆட்சி தலைமை அவர் கிடைக்குது. அப்புறம் என்ன, அன்றைக்கு நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் எடுத்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய வல்லரசு அவர் தான். இன்றைக்கு எப்படி அமெரிக்காண்டா பெரிய வல்லரசா நினைக்கிறோமோ, அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வர்றதே பெரிய கௌரவம் நினைக்கிறோமோ, அந்த மாதிரி அன்றைக்கு இருந்த ஒரே வல்லரசு யாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் தான். ஏன்னா அவருக்கு தான் அப்படி ஒரு தொண்டர் இருக்கிறாங்க. சொன்னா அப்படியே சாவுறதுக்கு தயாரா இருக்கிற கூட்டம், விரல செய்வையும் உத்தரவா எடுத்துக்கொள்ளக்கூடிய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தை, கூலிக்கு இல்லாத ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். இவரை வந்து பகைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி உலகமெல்லாம் மரியாதை கலந்த பயத்தோடு அவரை பார்த்துச்சு.
அப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைஞ்சார் கடைசி நேரத்தில். ஆனால் அந்த ரெண்டு நிலையிலையும் அவருடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சு? ஆட்சி தலைவராக வந்த பிறகு, ஜனாதிபதியா ஆன பிறகு, அரபகத்தின் அதிபராக மாறிய பிறகு அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது என்று அவருடைய மனைவி சொல்கிறார். ஆயிஷா என்ற மனைவி சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நாங்கள் நபிகள் நாயகத்தின் குடும்பத்தாராகிய நாங்கள் வயிறார 2 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டது கிடையாது. வயிறார 2 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு நாள் பசியா இருப்போம். அந்த ஒரு நாளும் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? ஒரு சிறு பேரிச்சம்பழங்கள் தான், கொஞ்சோண்டு கோதுமை தான். ஆயிஷா சொல்றாங்க, இதான் உணவு. அந்த இன்னொரு தடவை சொன்னாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் தமது வாழ்நாளில் சலித்த கோதுமையை சாப்பிட்டதில்லை. இந்த கோதுமை இருக்கு பாருங்க, அதை நம்ம மாவை அரைச்சு சலிச்சா தான் பட்டு மாதிரி அந்த மாவு வரும். சலிக்கலைன்னா அந்த உமியெல்லாம் கலந்துருக்கும், சாப்பிட முடியாது, அடைச்சிக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் சலித்த கோதுமையை சாப்பிட்டதில்லை என்று அவங்க மனைவி சொல்றாங்க. சலித்த கோதுமை இல்லாட்டி எப்படி சாப்பிட முடியும் என்று ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கோதுமை எடுப்போம், திருகையில போடுவோம், எங்க கையினால அரைக்குவோம், அரைச்ச உடனே அரையும் குறையுமா உடைஞ்சி அந்த மாவு கிடைக்கும், வாயினால ஊதி விடுவோம், உமிகள் பறந்துடும், மீதியில தண்ணியை குழைச்சி அதையும் உருட்டி சாப்பிட்டுருவோம். இதுதான், சமைச்சு கூட சாப்பிடல. இதையே அந்த மனிதர் வந்து ஒரு 10 வருஷ காலம் ஜனாதிபதியா இருந்து 10 வருஷ காலம் சாப்பிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை. கயிற்று கட்டில் தான் அவருடைய சொத்து. கயிற்று கட்டில படுத்து மேனி எல்லாம் செக்க செவந்த உடம்பு அவருக்கு. மேனி எல்லாம் அப்படியே வரி வரியா விழுந்துரும். ஏன் இப்படி படுக்கிறேன், நாங்கள் ஒரு போர்வை வாங்கி தருகிறோமே, அதை மேலே விரித்துக் கொள்ளுங்களேன் என்று தோழர்கள் கேட்கும்போது கூட, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? ஒரு வழிப்போக்கனா இருக்கிறவன், பிரயாணத்துக்கு போறவன், வீட்டில் இருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டா போவான். அது மாதிரி உள்ளவன் ஏதோ இருக்கிற வசதியை பயன்படுத்தி நான் போக போறேன் அப்படின்ட்டார். கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அவர் குடியிருந்த வீடு இருக்குத, இதெல்லாம் எப்ப நான் சொல்லக்கூடியது, ஜனாதிபதியா இருக்கும்போது. ஜனாதிபதியாகவும் இருந்து ஆன்மீக தலைவராகவும் சேர்ந்து இருக்கிறார, அந்த நேரத்தில் ஒரு விரல் அசைச்சா அப்படியே கட்டுப்படுற மக்களை வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் உள்ள வாழ்க்கை இதெல்லாம். அவர் என்ன பண்றாரு? நபிகள் நாயகத்துடைய மனைவி சொல்றாங்க, சில நாட்கள்ல நபிகள் நாயகம் இரவில் எழுந்து தொழுவார்கள். வீட்டில் இரவுல எந்திரிச்சு தொழுவாங்க, தொழுகை நடத்தணும். தொழுகை நடத்தும் பொழுது ஆயிஷா மனைவி சொல்றாங்க, நான் குறுக்கே படுத்து கிடப்பேன். குறுக்கே படுத்து கிடக்கிறதுனால தொழுகை இடம் பத்தாது. அதனால தொழும் போது நாங்கள் எல்லாம் நெற்றியை கொண்டு நிலத்தில் வைக்குவோம், சாஷ்டாங்கம் பண்ணுவோம். அப்படி செய்யும் பொழுது மனைவியுடைய காலு தான் தலை வைக்கிற இடத்துல இருக்குது. நான் சஜிதா என்ற அந்த சிரவணக்கம் செய்யும் பொழுது விரலால் நபிகள் நாயகமின் காலிலே குத்துவார்கள். நான் காலை மடக்கிக் கொள்வேன். அவங்க சிரவணக்கம் முடித்து எழுந்த உடனே காலை நீட்டிக் கொள்வேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு தோழர் கேட்கிறாரு, எதுக்கு விரல்னால குத்தணும்? அவங்க சஜிதா செய்ய சிரவணக்கம் செய்ய வரும்பொழுது நீங்க காலை மடக்கிடலாமே அப்படின்னு கேட்டா, அந்த காலத்தில் எங்க வீட்டில் விளக்குலாம் கிடையாது. அவங்க சொல்றாங்க, வீட்டில் விளக்கு கிடையாதான். நபிகள் நாயகத்தில் விளக்குனா என்ன? இதா டேலைட்டா 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய, 10,000மா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இந்த விளக்கா? அந்த காலத்தில் விளக்குண்டா என்ன? ஒரு 10 மில்லி எண்ணெய், ஒரு திரி, இதுதான் விளக்கு. இது இல்லையா நபிகள் நாயகத்தினுடைய வீட்டில்? இது இல்லை, இந்த விளக்கு இல்லை. வீட்டினுடைய அளவு என்ன? 10க்கு 10 கூட இல்லை. வீட்டுடைய அளவு, ஒருத்தர் படுத்தா ஒருத்தருக்கு தொழ முடியாது. வீட்டுடைய அளவு என்னன்னு கேட்டா, ஒருத்தர் படுத்தார்னா ஒருத்தருக்கு தொழ முடியாது. இப்படி ஒரு ஆன்மீக தலைவரை, அரசியல் தலைவரை உலக வரலாறு பார்த்திருக்குதா? ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எங்க இருக்கிறார்கள் தேடி போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதா இருந்தா கூட ஒரு குடிசையில் போய் பழைய சோறை தாங்கன்னு வாங்கி சாப்பிட்ட ஒரு ஆன்மீக தலைவரை உலக வரலாற்றில் நீங்கள் சந்திச்சிருக்க முடியாது. இவர் அப்படி இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த குடிசை, கடைசி வரைக்கும் அந்த கைத்து கட்டில், கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு. அரபு நாட்டில் ஒரு பழக்கம், மெல்லிசான ஒரு கல் இருக்கும், பசியாக இருந்தால் கல்லை கட்டிக்கிடுவாங்க. கல் கட்டிக்கிட்டா பேலன்ஸ் அப்படி நிற்கலாம். லேசான கல் இருக்கும், பூனை கல்லுமாங்க. அதை அந்த மாதிரியான ஒரு கல்லை கட்டிக்கொண்டே அவர் வாழ்நாளெல்லாம் கழிச்சிருக்கிறார். வீட்டுக்கு வருவார், ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு கேட்பாரு. இருக்குதுன்னு நாங்கள் சொன்னால் சாப்பிடுவார். அவங்க மனைவி சொல்றாங்க, இல்லைன்னு சொன்னா அப்ப நான் நோன்பாக இருந்து கொள்கிறேன். காலையில் வந்து கேட்பாரு, இருக்குன்னா சாப்பிடுவார். இல்லைன்னு சொல்லிடுவோம், பல நேரத்தில் ஒண்ணுமே இல்லைன்றுவோம். உண்மை இருக்காதான்.
ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடு, ஏதாவது நம்ம வீடு இருக்குமா? இங்க இருக்கக்கூடியவர்கள்ல உங்க வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வீடு இருக்குமா? கொஞ்சம் பொறிகடல இருக்காதா? 2 பிஸ்கட் கிடக்காதா? ஒரு பண்ணு இருக்காதா? குறைஞ்சபட்சம் இது கூட இருக்காது, ஒண்ணும் இல்லையா? 2 பேரிச்சம்பழம் இருக்காதா? ஒண்ணும் இல்லையா வீட்டுல? ஒன்றுமே இல்லை, எல்லாம் இல்லாத நாட்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில கடந்திருக்குது. அதனாலதான் அவர் மாமனிதரா போனார். அதனாலதான் உலகத்தில் இன்னைக்கு அவரை இறை தூதன் நம்பினாங்க. அந்த காட்டுமிராண்டி மக்கள் எப்படி நம்பிக்கை வச்சாங்க? மந்திரம் செஞ்சு காட்டல. ஆன்மீகவாதிகள்னா அப்படி ஆட்ட கழுதையாக்கி கழுதையை குதிரையாக்குற வேலையெல்லாம் அவர் செய்யல. அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் பார்க்கிறாங்க. இப்படியுமா ஒரு மனுஷன் புகழ விரும்பாம, இப்படியுமா பசிய ஒரு மனுஷன் தாங்கிட்டு இருக்க முடியும்? இப்படி சுத்தமாவும் ஒருத்தனுக்கு வாழ முடியுமா? இந்த ஆச்சரியம் தான் அவரை கடவுளுடைய தூதர் என்று அந்த மக்கள் நம்புவதற்கு காரணமா இருந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் ஆட்சி தலைவராக இருக்கார் இல்லையா? ஆட்சி தலைவர் என்ற முறையில் இஸ்லாத்தில் ஜக்காத் என்ற ஒரு கடமை இருக்குது. ஜக்காத்துன்னா வசதி உள்ளவர்கள்ட்ட கட்டாயமாக அரசாங்கம் வசூலிக்கக்கூடிய நிதி. கட்டாயமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா கண்டிப்பா 2.5% எடுத்துருவாங்க. இருக்கிறத சொத்தை கணக்கு பண்ணி 2.5% எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்ப 2.5% கட்டாயமாக கொடுக்கிறதுக்கு பேரு ஜக்காத். இந்த ஜக்காத் என்ற நிதி ஏராளமா குவியுது அவருடைய ஆட்சியில். கஜானாவில் ஒண்ணும் இல்லாமல் நிறைய இருக்குது. அவர்கிட்ட தான் இல்லையே தவிர கஜானாவில் நிறைய இருக்குது. ஒட்டகங்களா ஒரு பக்கம் குவியும், பேரிச்சம் பழங்களா ஒரு பக்கம் குவியும், கோதுமையா இன்னொரு பக்கம் குவிஞ்சு கிடக்கும். இதுதான் அந்த காலத்தில் உள்ள பொருள்களை, முக்கியமான பொருள்கள். அந்த பாலைவனத்தில் இந்த 3 தான் இருக்கும். பேரிச்சம்பழம் ஒரு பக்கம், கோதுமை ஒரு பக்கம், ஒட்டகம் ஒரு பக்கம், இப்படி எல்லாம் குவிந்து கிடக்கிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பேரன், மகள் வழி பேரன், மகன் தான் இல்லை, இறந்து போயிட்டாரு. மகள் வழி பேரன் ஹசன் ஒரு பேர். அவர் ஒரு 7 வயசு பையன், பொடியன். அந்த 7 வயசு பையன் வந்து அதுல இருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு. அந்த நிதி பொது நிதி, ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக ஜக்காத்து என்று வசூலித்து வச்சிருக்கிறாங்களே, அந்த நிதியில இருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு. அதை கண்டவுடன் ஓடி வர்றாங்க நபிகள் நாயகம். விரல வாயில விட்டு பேரிச்சம்பழத்துக்கு வெளியே போடுறாங்க. இது நம்ம தொடக்கூடாது, இது பொது காசு தொடக்கூடாது, இது நமக்கு ஹராம். ஹராம் தான் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். செய்யத்தகாத ஒரு காரியத்தை, பாவமான காரியத்தை இஸ்லாத்தில் ஹராம் என்று சொல்வார்கள். இது உனக்கு ஹராம். உனக்கு மாத்திரமில்லை, என் வழித்தோன்றலில் யாரெல்லாம் வருகிறார்களோ உலகம் அழிகிற வரைக்கும் அவ்வளவு பேருக்கும் ஹராம். என் பரம்பரையில் ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா அவன் பொது நிதியில் கை வைக்க கூடாது, ஏழையா இருந்தாலும் பொது நிதியை சாப்பிடக்கூடாது என்று தானும் எடுக்காமல், தன் பிள்ளைகளுக்கு எடுக்காமல், தன்னுடைய பரம்பரையில் பிறந்ததற்காக தன் சந்ததியினரை பூரா தெருவில் படித்து போயிட்டார். தன் வழித்தோன்றல்களை பூரா என்ன அதை சொல்லி நாளைக்கு வாங்கிடக்கூடாதான். நான் நபிகள் நாயகத்துடைய வாரிசு, எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல நாளைக்கு வருங்காலத்தில் கேட்டக்கூடாதான். அதுக்காக சொல்றாரு, பொது நிதியில் என் குடும்பத்துக்கு ஒரு பைசா கொடுக்காதீங்க. இப்படி எவனா சொல்லுவானா? இப்படி ஒருத்தர் நீங்க பார்த்திருக்கீங்களா உலகத்தில்? தானும் எடுக்காம தன் சந்ததிகளில் எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி, இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி நடக்குன்னு வைங்க, ஒரு நபிகள் நாயகத்தினுடைய வம்சத்தை சேர்ந்தவர் போய் கேட்டா கொடுக்க கூடாது. உனக்கு பொது நிதி கிடையாது, உனக்கு அரசு பணத்தில் ஏழையா இருந்தாலும் தரமாட்டோம், உழைச்சி சாப்பிடுப்போம் என்று சொல்லணும்னு சட்டம் வகுத்திருக்குன்னா பாருங்களேன். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை. அது மாத்திரம் இல்லை, அவருக்கு என்று வருமானத்திற்கு என்ன செஞ்சாரு? ஊர்ல இருக்கிற வரைக்கும் பணக்காரராக இருந்தார். அந்த மதீனாவுக்கு போன பிறகு இந்த ஆட்சி தலைமை என்பதில் சம்பாதிச்சாரா? ஆன்மீக தலைமைன்னு சம்பாதிச்சாரா? இல்லை. அவருக்குன்னு ஒரு ஆட்டு பண்ணை உருவாக்கி கொண்டார். 100 ஆடுகள் கொண்ட ஒரு சின்ன பண்ணை. அவருக்கு என்று ஒரு தோட்டம். இந்த தோட்டத்திலையும் ஆட்டு பண்ணையிலையும் வரக்கூடிய வருமானம், தோட்டம்னா பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் தோப்பு, அதுல இருந்து வரக்கூடிய பேரிச்சம்பழம். 100 ஆடுல வந்து ஒரு ஆடு அதிக குட்டி போட்டா ஒரு ஆடை எடுத்துருவாரு, 100 குறைய விட மாட்டார். இப்படி அதை தான் வச்சு வாழ்க்கை நடத்தணும். இப்படி ஒரு வருமானத்துக்காக 2 வழி அவருக்கு இருந்தது. வேற யார்ட்டையும் ஏழை பாலான்னு சொல்லி வாங்கி சாப்பிட மாட்டார். அப்ப மரணிக்கிற நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் எதை விட்டு செல்கிறேனோ, இதான் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் எதையெல்லாம் விட்டு விட்டு போகிறேனோ அது என் குடும்பத்தை சேராது. நான் விட்டு விட்டு போன என் சொந்த சொத்துக்களும் அரசுக்குத்தான் சேரும், பொது நிதியில் தான் சேர்க்கணும், எல்லா ஏழைகளுக்கும் சேர்க்கணுமே தவிர நான் விட்டுட்டு போன இந்த ஆடுகளையோ என்னுடைய தோட்டம் துறவுகளையோ என்னுடைய மகளுக்கோ பேரம்பேத்தியோ கொடுத்துறாதீங்க என்று உத்தரவு போட்டு போயிடுறாரு. நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அவங்களுடைய மகள் ஃபாத்திமா அவங்க போய் அடுத்த ஆட்சி தலைவராக வந்த அபூபக்கர்ட்ட கேட்கிறாங்க,
நபிகள் நாயகத்துக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பு அபூபக்கர்ட்ட வருது. நெருங்கிய தோழரா இருந்தார். அபூபக்கர்ட்ட போய் என் தகப்பனாருடைய அந்த ஆட்டுப்பண்ணையை தந்துருங்க, என் தகப்பனாருடைய அந்த தோப்பை தந்துருங்கன்னு கேட்கிறாரு. பாத்திமா கேட்கிறாங்க. அபூபக்கர் என்ன சொன்னார் தெரியுமா? தரமாட்டேன், உங்களுக்கு அனுமதி இல்லை, உங்களுக்கு அது ஹலால் இல்லை. நபிகள் நாயகம் உங்களுக்கு தகப்பனார் இல்லை, எங்க எல்லாருக்கும் பொது அந்த சொத்து அவர் விட்டது. அவர் விட்டுட்டு போன சொத்துல ஒரு தம்படியும் உங்களுக்கு தர முடியாது, இது பொது சொத்து என்று உங்கள் தந்தை சொல்லிவிட்டார்கள். கஷ்டப்பட்டு போய் கேட்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய மகள் இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்ச கொடுக்க வேணான்னு போயிட்டார் அவர். இதை சொல்லி தானும் சம்பாதிக்கல, தன்னுடைய பரம்பரையில் பிறந்தவரையும் சம்பாதிக்க விடல. இது மாதிரியான ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி தான் சொன்ன கொள்கையை 100% கடைபிடிச்சார். 100% கடைபிடிக்கிறது தான் கொள்கை. மேடையில் அழகா பேசலாம், யார் வேணாலும் பேசலாம், கடைபிடிச்சு காட்டுறான் பாருங்க. பசியை பத்தி பேசலாம், பொறுமையை பத்தி பேசலாம், சைப்புத்தன்மையை பத்தி பேசலாம். சுதேசின்னு பேசிட்டு அங்க கோகோ கோலா குடிப்பான். பாக்குறீங்களா நீங்க உலகத்துல ஒந்திய சாமானையே நீங்கள் வாங்க வேண்டுமா? இங்க குடிக்கிறவங்க வச்சிருப்பான் கோகோ கோலா, வெளிநாட்டு சாமான். இதுதான் நடப்பு. கையில கட்டிக்கிற வாட்சி வெளிநாட்டு வாட்சியா இருக்கும், போட்டுக்கிற சட்டையிலிருந்து செருப்பு வரைக்கும் வெளிநாட்டு. இது இவர் பேசுவார் சுதேசிம்பாரு, போற கார்ல இருந்து பெட்ரோல் வரைக்கும் எல்லாம் வெளிநாடு. இது ஒரு உதாரணத்துக்கு சுதேசி. எல்லா கொள்கையை பேசுறவர்களுடைய நிலைமை இதுதான். கொள்கை பேசுவதற்கு உரியதாகிவிட்ட இந்த காலத்தில் கொள்கை பேசுறதுக்கு இல்ல, நடைமுறைப்படுத்த, செஞ்சு காட்ட, செயல்படுத்த என்று நடந்தாரே அந்த மாமனிதர் தான் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொன்னார். ஒரு கடவுளை கும்பிடுங்க, உலக மக்கள் எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், ஒரு ஜோடியைத்தான் கடவுள் படைச்சாரு, அந்த ஜோடி தான் இப்படி பல்கி பெருகி போயிருக்கிறீங்க, 4 வர்ணமா உங்களை பிரிக்கல, 4000 சாதியா கடவுள் ஆக்கல, உங்களை படைச்சதெல்லாம் ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சார், பாக்கி எல்லாம் அந்த ஒரு ஜோடிக்கு பிறந்த பிள்ளைங்க தான். அவன் முஸ்லீமா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவன் யாருன்னா ஆதாமுடைய புள்ள, ஏவாளுடைய புள்ள, ஆதம் ஹவ்வாவுடைய புள்ள. உங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் காட்டாதீங்க. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 2 பேர்ல ஒருத்தன் பிறப்பால் உசந்தவன் சொல்ல முடியுமா? ஒருத்தன் பிறப்பால் தாழ்ந்தவன் சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டார். இப்படி கொள்கை முழக்கம் பண்ணி இந்த ஓரிரை கொள்கையை உலகத்தில் சொன்னார். கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் என்று சொல்லி அதை நிலைநாட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும். இன்றைக்கு யார் யாருக்கு எல்லாம் கடவுளாகிவிட்ட காலத்தில் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி மரணித்து விட்டு நாங்கள் மனைவி மக்களை எல்லாம் விட அதிகமாக நேசிப்போம். ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால, இப்படி ஒரு புனிதன உலகத்தில் ஏமாத்தாதவர், இதை வச்சு சம்பாதிக்காதவர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எப்படிப்பட்ட மதிப்புன்னா, என்னை மாத்திரம் இல்ல, ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் போய் கேட்டாலும் சொல்லுவான், என் மனைவி மக்கள் குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட நாங்கள் உயிருக்கு மேல அவரை நேசிப்போம். உண்மைதான், அப்படிதான் நேசிப்போம். அப்படி நேசித்தாலும் கும்பிட மாட்டோம் பாருங்க. இதுதான் நேசத்துல யாருக்கும் குறைஞ்சவர்களா இருக்க மாட்டோம் நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதுல. ஆனால் கும்பிட மாட்டோம். நபியே எங்களுக்கு குழந்தைய கொடுங்க, எங்களை பணக்காரன் ஆக்குங்க, உங்களை விட்டா எங்களுக்கு எது இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவர் என்ன யார்கிட்ட கேட்க சொன்னார் அவன்கிட்ட கேட்போம். கடவுளேன்னு கேட்போமே தவிர கடவுள்கிட்ட செய்தி வாங்கிட்டு வந்தார் அவரை கும்பிட மாட்டோம். 14 நூற்றாண்டுகள் கடந்து விட்ட ஒரு தலைவன் வெறுமனே மதிக்கப்பட்டு வழிபடப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை தவிர யாரும் கிடையாது. கடவுளை இல்லை என்று சொன்ன புத்தர் எல்லாம் கடவுளாகிவிட்ட காட்சி. அன்பே சிவம்டாரு. கடவுள்னு ஒன்று கிடையாது, அன்புதான் கடவுள். அவரை கடவுளாக்கிட்டாங்க. அவருடைய பல்லுக்கு கோயில் இருக்குது. புத்த பெருமானுடைய பல்ல தனியா வைத்து அதற்கு கோவில் கட்டி இருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. இப்படி ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டி இந்த கொள்கை எங்களுக்கு சொன்னதுதான் இஸ்லாம். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். சுருக்கமா சொல்ற, நிறைய இஸ்லாம் அறிமுகம் போயிட்டு இருந்தா உங்களுடைய சந்தேகங்கள் தான் முக்கியம்.